ஒரு காலத்தில் பிருகு வம்சத்தைச் சேர்ந்த முனிவர் குரு இருந்தார். ஒரு நாள் அவர் பிரமத்வரா என்ற அழகிய பெண்மணியை பார்த்து உடனே அவளை விரும்பினார். பின்னர் அவர் திருமணத்திற்கு முன்னிலை கொண்டு வந்தார். அதற்கு பிரமத்வராவும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தாள். திருமணத்திற்கான வேலைகள் கொண்டிருந்த போது ஒரு பாம்பு அவளை கடித்தது. உடனே அவள் மண்ணில் விழுந்து உயிரிழந்தாள். இதை அறிந்த குரு கங்கை நதிக்கு சென்று கையில் நீரை எடுத்து தெய்வங்களை வேண்டினார். அவளின் உயிரை திருப்பிக் கொடுங்க, இல்லையெனில் நான் உயிரை விடுவேன் என்று கூறினார். அவர் கையில் வைத்திருந்த நீரை ஊற்றும் நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு தூதர் தோன்றி, அவளுடைய உயிரை மீட்டுத் தர முடியாது. ஆனால் நீ உன் ஆயுள் பாதியை தானமாக கொடுத்தால் மட்டும் அவள் மீண்டும் உயிருடன் திரும்பலாம் என்று கூறினார். இதைக் கேட்ட குரு உடனே ஒப்புக்கொண்டார். இதனால் பிரமத்வரா மீண்டும் உயிரடைந்தாள். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இந்த சம்பவத்திற்குப் பிறகு குரு பாம்புகளை வெறுத்து அவற்றை கண்டவுடன் கொன்றுவிடத் தொடங்கினார். இவ்வாறு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் அவர் துண்டுபா என்ற ஒரு பாம்பை சந்தித்தார். அந்த பாம்பு அவனுக்கு தர்மத்தைப் பற்றி போதித்தது. இதனால் குரு பாம்புகளை கொல்வதை நிறுத்தினார். லைக் பண்ணுங்க, சிவம் சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திக்கலாம்.